ஓகே. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் பிளிஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அடுத்தடுத்து புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க. நன்றி டிஎன்பிஎஸ்சி. ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 3 குரூப் 3A சர்வீசஸ்க்கான கவுன்சிலிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்கங்க. கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2 என்ட்ரி போஸ்ட் அண்ட் நான் என்ட்ரி போஸ்ட் குரூப் 2 அண்ட் 2A சர்வீசஸ்க்கான கவுன்சிலிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்காங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட்டுங்க இது. ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 2 தொகுதி 2A பணிகள் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள் அடங்கிய பதவிகளுக்கான மூலச் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு தொடர்பான செய்தி வெளியீடு அதற்கான பிரஸ் ரிலீஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்காங்க. அண்ட் தென் வர இருக்கும் குரூப் 2 நோட்டிஃபிகேஷனுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும் மாணவர்களுக்கு மனதார நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னதாக உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படித்து வச்சுக்கோங்க. எனக்கு குரூப் 2 ஒன்று தான் கோல், நான் போனால் குரூப் 2 தான் போவேன் அப்படின்னா நீங்கள் இன்று முதல் இப்போலேருந்து கூட ஒரு பிளான் போட்டு அழகாக படிக்க ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரியே நீங்கள் குரூப் 2 கிளியர் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றோம். அதற்கான சரியான பயிற்சி எடுங்க. சரிங்களா? இந்த வருடமே வர இருக்க எக்ஸாமே அப்படியே கிளியர் பண்ணிடுங்க. சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு தம்பி நமக்கு ரொம்ப ஃபீலாக பேசினாரு. அது இன்னும் மனசில் நிற்கிது. ஆனால் நான் எப்படியாவது லாஸ்ட் குரூப் 2 நான் கிளியர் பண்ணியிருப்பேனா, பட் படிக்காமல் போயிட்டேன், அதான் நான் கிளியர் பண்ணனா. ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக நான் குரூப் 2 கிளியர் பண்ணியே ஆகணும்னா அப்படின்னு சொல்கிறாரு. இரவு பகல்னு படிச்சிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? எப்போ குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ கிளியர் பண்ணுவோம், ஏன்னா ஏஜும் போயிட்டு இருக்கு அவருக்கு. புரியுதுங்களா? ஸோ எப்படியாவது கிளியர் பண்ணணும்னு பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. அவர்களைப் போலவே நீங்களும் நன்றாக படிக்கணும். சரிங்களாங்க? ஸோ நல்லா படிங்க, நல்லா இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கேளுங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செய்கிறோம். இப்போ குரூப் 4 இந்த தடவை நிறைய ரிசல்ட்ஸ் காட்டணும், சக்ஸஸ் ரிசல்ட் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக குரூப் 4 மதிப்பிற்குரிய குரூப் 4 மாணவர்களுக்காக ரெஸ்பெக்டிவ் பேட்சஸ் கண்டக்ட் பண்ணினோம். சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டார்ட் பண்ணோம், சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணோம். அவங்களுக்கான ரிவிஷன் போயிட்டுருக்கு. குரூப் 4 மெட்டீரியல்ஸ் என்எஸ்டபிள்யூ தரப்புலேருந்து லான்ச் பண்ணோம். நல்ல வரவேற்பு தமிழ்நாடு மதிப்பிற்குரிய தமிழ்நாடு மாணவர்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அந்த மெட்டீரியலை வாங்கினவங்க ஒருத்தருக்கு சஜஸ்ட் பண்ணி வாங்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த மெட்டீரியலோட வர்த்து அந்தளவுக்கு தரமாக கொடுத்துட்ருக்குறோம். ஏன்னா சக்ஸஸ் ரேட் காட்டணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் எங்களுக்கு. ஸோ மணி அப்படிங்கிறத விட எங்களுக்கு பேட்சோ இல்லை மெட்டீரியல்ஸோ போடுறதுனால பெருமை அப்படிங்கிறத விட இதன் மூலம் நாங்கள் வெற்றி பெற்றோம், எங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, அதை தான் நாங்கள் பெருசாக பார்க்குறோம், பெருசாக நினைக்கிறோம். ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச்.